அனைவருக்கும் மாலை வணக்கம். குருவடி சரணம், திருவடி சரணம். நான் தேடும் முன் கண்ணில் பட்டிடுவாய், நான் வாடும் முன் கண்ணீர் விட்டிடுவாய். உயிர் சிரசில் உனை வைத்து ஏற்றுகின்றேன், உலகத்தில் நீயொன்றே தாய் என்று போற்றுகின்றேன். என்ன கவி பாடினால் உன்மனது மாறுமோ, என் மீது கருணை வருமோ? எவர் மூலம் அணுகினால் யான் செய்த விண்ணப்பம் எளிதாக நிறைவேறுமோ? ஆறாத துயருக்கும் அகலாத கவலைக்கும் யாரை நான் நொந்து கொள்வேன்? அறியாது பிழை செய்து சரியாக வதைப்பட்ட அவலத்தை என்ன சொல்வேன்? நெற்றியில் நீ தந்த குங்குமம் இருக்கையில் நெஞ்சினில் குழப்பமில்லை. நேரான சிந்தையோடு போராட வந்த பின் நினைவினில் மயக்கமில்லை. முற்றுமுனை நம்பியே முறையோடு மேற்கொள்ளும் முயற்சியில் தயக்கமில்லை. மோகவயமாகி உனை தாகமுடன் பாடி வரும் முத்தமிழ் சலிப்பதில்லை. இன்றைய நாள் 5ஆம் நாள் நிகழ்வாக இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு குருவடி சரணம் என்கிற தலைப்பிலே நான் இன்றைக்கு ஒரு 3000 மாணவர்களுக்கு குருவாக இருக்கிறேன் என்றால் அது என்னுடைய குரு எனக்கிட்ட பிச்சை என்றுதான் நான் சொல்வேன். அப்படி இன்றைக்கு மாணவர்கள் குருவை மதிக்கிற விதமே வேறு, இன்றைக்கு இருக்கிற குருக்களும் இருக்கிற விதமே வேறு. அன்றைய காலத்தில் நாமெல்லாம் படிக்கிறப்போ நம்ம குருக்கிட்ட எப்படி இருந்தோம்? இதே ஊரில் சிங்கநல்லூரில் ஒரு என்னுடைய ஆசிரியர், நான் ரங்கநாதபுரம் மேல்நிலை பள்ளியில் தான் படித்தேன், கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். ஒரு எனக்கு ஆங்கில டீச்சர், அவங்க தனபாகியம் சொல்லிட்டு சிங்கநல்லூரில் தான் இருக்காங்க. இப்போது எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு என்னுடைய வீடு சிவானந்த காலனியில் இருக்கு. என்னுடைய வீட்டருகே அவர்கள் பையனுக்கு பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க. அப்போ என்னுடைய பக்கத்து பில்டிங்காரங்க சொன்னாங்க, உன்னுடைய ஆசிரியர் வந்திருக்காங்க, உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டாங்க. நான் எங்கேயோ வெளியில் போயிட்டு அப்போ தான் வரேன். வரும்போது நான் என்னுடைய மகளுக்கு, எனக்கு ஒரே பொண்ணு, என்னுடைய மகளுக்கு நான் ஒரு ப்ளம் கேக் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வண்டியில் இறங்குறேன். அந்த பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னாங்க, உன்னுடைய டீச்சர் வந்திருக்காங்க பக்கத்து வீட்டில், அவங்க பையனுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. அந்த டீச்சருக்கு அண்ணா வீடு அவங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் வண்டியை நிறுத்திட்டு அந்த வாங்கிட்டு வந்த கேக் எடுத்துகிட்டு நான் போனேன். டீச்சர் அங்கே சேரில் உட்காந்துருந்தாங்க. நான் அவங்க காலில் போய் விழுந்து தொட்டு கும்பிட்டு அந்த கேக்கை நான் கொடுத்துட்டு என்ன சொன்னேன், மேடம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, இது உங்கள் சிவபால முரளிதரனுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்படியே என்னை பிரமிப்பாக பார்த்தாங்க. 9வது 10வது 11வது 12வது ஒரு 4 ஆண்டுகள் பயணிச்சிருப்போம். ஒரு 25 ஆண்டுகள் கழித்து அவங்கள சந்திக்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு தன்னுடைய பையனுடைய பெயரை இவ எப்படி இவ்வளோ ஞாபகம் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடி என் பையன் பேரை ஞாபகம் வச்சுருக்கேன், நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க, அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ ஒரு ஆசிரியர், இன்னைக்கு நீ என் காலில் விழுந்தப்போ எனக்கு கண்ணில் தண்ணியே வந்துருச்சு அப்படின்னு சொன்ன பொழுது நான் போய் சொன்னேன், எங்கள் ஸ்டூடெண்ட்டிட்ட சொன்னேன், டே இத்தனை வயசானாலும் எங்கள் டீச்சரை பார்த்தா நாங்கள் இனிமே பயந்துக்குவோம். எத்தனை அடி வாங்கியிருப்போம், எத்தனை சந்தில் ஓடி இருப்போம், எத்தனை பயந்து வாழ்ந்திருப்போம், ஒரு 2 மார்க்குக்கு கெஞ்சுவோம் ஆசிரியர்கிட்ட. அப்படியெல்லாம் வாழ்ந்த காலம் போய் இன்றைக்கு நம்மளுடைய பல விதத்தில் மாணவர்களை பார்க்கிற பொழுது அது கால மாற்றத்தினால் அவர்களுடைய நிலை அப்படி மாறி இருக்குன்னு தான் சொல்லணும். அப்படியே இருந்தால் அது இதாக இருக்காது. காலத்துக்கு ஏற்ற போல அவங்களும் மாறி இருக்கணும், காலத்துக்கு ஏற்ற போல ஆசிரியர்களும் மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு மாணவன் நல்லா படித்து பாஸ் ஆனானா அது நல்ல ஆசிரியர் பாடம் எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு மாணவன் வாழ்க்கையில் நல்லா உயர்ந்தானா அவனுக்கு அந்த ஆசிரியர் பாடமாகவே இருந்திருக்காங்கன்னு அர்த்தம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்படி இன்றைய ஆசிரியர்கள் எப்படி இருந்தாங்க, இன்றைய மாணவர்கள் எப்படி இருந்தாங்க, அன்றைக்கு குருகுல கல்வி எப்படி இருந்துச்சு, எதையுமே எதிர்பார்க்கல. குரு என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு தான் மாணவர்கள் நடந்தாங்க. நமக்கு தெரியும், தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே.
இந்த 4 வரி என்னுடைய வாழ்க்கையில் நான் பயணிச்சுட்டு வந்த அந்த நான் என்னுடைய குரு, நல்ல ஒரு குரு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம முதல் நல்ல ஒரு சிஷ்யராக இருக்கணும் இல்லைங்களா? நமக்கு ஒரு நல்ல குரு. அவர் சொன்னார், யார் வேணா இருக்கலாம், நம்ம குழந்தை கூட சில நேரம் நமக்கு குருவாக இருக்கும், நம்ம பேரன் கூட நமக்கு குருவாக இருப்பாங்க. அப்படி முதல்ல என்னுடைய தாய் மேல்மருவத்தூர் அம்மாவுடைய தீவிர பக்தை. அப்போ அந்த காலத்தில் என்னுடைய தந்தை பயங்கரமாக எதிர்ப்பாங்க. நீ என்ன ஆகுனா இப்படி போயிடுற, குடும்பத்தை யார் பார்க்கறது அப்படிம்பாங்க. ஆனால் அங்கே போனனால என்னென்ன பலன் அடைஞ்சோன்னு சொல்லி என்னோட தாய் என்கிட்ட பலமுறை சொல்லியிருக்காங்க. ஆனால் நாங்கள்லாம் என்ன சொல்லுவோம், நீ என்னம்மா இப்படி இருக்க, அவர் ஒரு மனிதர் தானே, நீ போய் அவரை கும்பிடலாமா அப்படின்னு அறியாத வயசு, ஒரு BA MA படிக்கும் பொழுது. அப்போ என்னோட தாய் வேண்டிக்கிட்டாங்க, உடம்பு சரியாதப்போ வேண்டியிருக்காங்க. அப்புறம் அது மாலை போட்டு போயிட்டு வந்துட்டோம். ஒரு முறை அவரை பார்க்க சென்ற பொழுது எல்லாரும் அம்மா அம்மா அப்படின்னு அவங்கள கூப்பிட்டாங்க. அப்புறம் நான் அதெல்லாம் ஏற்றுக்கவே இல்லை. ஒரு மாதிரி குருவாக ஏற்றுக்கணுன்னா நமக்கு ஒரு மனசில் ஒரு பக்குவம் வரணும், இல்லை நமக்கு ஒரு பார்த்த உடனே அந்த எண்ணம் தோணணும், இவர் நமக்கு குருவாக இருக்கணுங்கிற அந்த அனுபவத்தின் மூலமாக அது கிடைக்கணும். அப்போ ரொம்ப நான் நாத்திகவாதியாக இருந்தேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே மாலை போட்டு போவாங்க, நான் எங்கள் அப்பா போக மாட்டார். நான் எங்கள் அப்பாவுக்கு சமையலெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிடுவாங்க. நானும் எங்கள் அப்பாவும் சாப்பிட்டு ஜாலியாக அவங்க போயிட்டு வர்ற வரைக்கும் எதையுமே கண்டுக்க மாட்டோம். அப்புறம் போயிட்டு வருவாங்க, அதெல்லாம் குங்குமமெல்லாம் கொடுப்பாங்க, அப்படியே விட்டுருவாங்க. அப்போ எல்லாம் சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் மாலை போயிட்டு வந்த புண்ணியம் உனக்கு தான் கிடைக்கும், ஏன்னா நீ உங்கள் அப்பாவை பார்த்துக்கிட்டே இல்லை அப்படிம்பாங்க. அப்படியா, சரி ஏதோ ஒன்று என்னை தொல்லை பண்ணாமல் இருந்தீங்கன்னா சரி அப்படின்னு விட்டுட்டோம். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் திருமணம் முடிஞ்சு வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் எல்லாம் நம்ம எதிர்கொள்ளுகிற பொழுது நம்ம அந்த மண்ணை விதிக்க வேண்டிய காலகட்டம், நமக்கு ஒரு குரு அருள் தரணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அதை தடுப்பதற்கு 7 உலகத்திலும் யாருமே கிடையாது. அந்த குரு நினச்சிட்டாங்கன்னா அதை கட்டாயம் நமக்கு அந்த அனுபவத்தையும் இதையும் தந்தே தீர்வர். அப்படி நான் ஒரு முறை போன பொழுது அவரை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அப்போது யாருமே கேட்க முடியாது, ஆனால் நான் தைரியமாக கேட்டேன். அப்போ எப்போதுமே கொஞ்சம் துருதுருன்னு பேசுகிற டைப்னால நான் அவர்கிட்ட பேசிட்டேன். ஏன்னா எனக்கு அவர் ஒரு சக்தி வாய்ந்தவராக நான் உணரவில்லை அந்த வயசில். அப்போ நான் கேட்டேன், நீங்கள் உங்களை அம்மானி என்னால் ஏற்றுக்க முடியல, உங்களை நான் அம்மானி ஏற்றுக்கணுன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரி யாராவது கேட்க முடியுமா? நான் கேட்டேன், ஏன்னா எனக்கு அந்த பக்குவம் இல்லை. அப்போ அவர் சொன்னார், 5 புலன்களை அடக்கி ஆன்மாவில் சுமந்தால் காட்சி கிடைக்கும் மகளே அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு என்ன சொன்னாருன்னா, இந்த கிணற்று நீரை எந்த ஆற்று வெள்ளமும் அடித்து செல்லாது, நான் இங்கே தான் இருப்பேன், நீ அந்த பக்குவத்துக்கு வந்தீங்கன்னா உனக்கு அந்த நிலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லிட்டு பல காலங்கள் அப்படியே கொஞ்சமாக ஒரு பல பிரச்சனைகள் பல சூழ்நிலைகள் காரணமாக அப்படியே அந்த குருவை நெருங்கி போகிற அந்த வாய்ப்பு பல முறை கிடைத்த பொழுது சொல்லுவார், என்னை பார்த்து சொல்லுவார், நான் ஒரு சாதாரண மனுஷன் தானே, நான் சொல்கிறது எல்லோரும் கேட்கணுமா அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க அப்படிம்பாரு. அப்போ எனக்கு மனசுக்குள்ளே உறுத்தும், நம்ம நினைக்கிறத இவர் சொல்கிறாரு அப்படின்னு. அதனாலேயே நான் குருவுக்கே குரு சிஷ்யர்களுக்கு சோதனை வைப்பார். நான் ஒரு குருவையே பல முறை அவரை முழுமையான ஒரு குருவாக நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர் தன்னுடைய அருளையும் சக்தியையும் ஆன்ம பலத்தையும் நமக்கு காமிக்கணும் இல்லைங்களா? அப்போ அந்த பக்குவம் நமக்கு எப்போ வரும் அப்படின்னு காத்து இருந்து ஒரு காலகட்டத்தில் 2007 நான் அந்த மண்ணை மிதித்து அந்த மண்ணிலே 7 ஆண்டுகள் நான் நின்று வேலை செஞ்சேன். அந்த கோவில்லையும் அந்த மெடிக்கல் இதுலேயும் மருத்துவ கல்லூரியிலையும் பல் மருத்துவ கல்லூரி, பிசியோதெரப்பி, என்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக், அத்தனை ஒரு பெரிய கடல் போன்ற நிர்வாகம். வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நான் என்னுடைய அறியாத வயசில் நான் எதையெல்லாம் நினைத்தேனோ எப்படியெல்லாம் நினைத்தேனோ அதற்கு எனக்கு கிடைத்த அடி என்று தான் நினச்சேன். ஒரு அடியிலையும்
ஒரு காசு வாங்குறாங்க, என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, தினமும் வெள்ளி சனி திங்கள் செவ்வாய் 4 நாள் 1500 பேஷண்ட் வந்து ஓபி பார்ப்பாங்க. இன்பேஷண்ட் தனியாக இருப்பாங்க. இப்போ இந்த 1500 பேஷண்ட்டுக்கும் இலவசமாக மாத்திரை மருந்து கொடுப்பாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், நம்ம ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு மருந்து வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டம். அப்போ இத்தனை பேருக்கும் இந்த நிர்வாகத்தில் எப்படி இதை பண்ணுறாங்க, இது எப்படி சாத்தியம் அப்படின்னெல்லாம் யோசிக்கிற பொழுது அதற்கான சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் ஒரு சக்தி வாய்ந்த குருவால் தான் நடத்த முடியும். சாதாரணமாக ஒருத்தர் அதை நடத்திவிட முடியாது. இப்படி பல அனுபவங்கள். நான் அங்கே இருந்தது நிர்வாகத்தில் தான். பல முறை அங்கே வந்து இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. அவர் வந்து பல பேரை எப்போ பயந்து நடுங்கிட்டு இருப்பாங்க எல்லாரும். எப்போ கூப்பிட்டு யாரை திட்டுறாங்கன்னு தெரியாது, பாராட்டுறதுன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு பயங்கர சூழலில் தான் அங்கே இருக்கவங்க வேலை செய்ய முடியும். ரொம்ப கண்டிஷனாக இருக்கும். அப்படியே நெருப்பு மேலே நிற்கிற மாதிரி இருக்கும். எப்போ என்ன நடக்குமோ அப்படிங்கிற எல்லாருமே ஒரு பயத்தோடு தான் அங்கே வந்து வேலை செய்ய முடியும். ஏன்னா அவருக்கு சர்வமும் தெரியும் என்பது அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் அந்த அனுபவம் தெரியும், எல்லாத்துக்குமே தெரியாது. அப்படி அந்த ஒரு முறை வந்து யாரோ தப்பு செஞ்சாங்க. யாரோ ஒரு சின்ன ஏதோ ஒரு நிர்வாகத்தில் ஏதோ தப்பு செஞ்சுட்டாங்க. அவர் வந்து அந்த நிர்வாகத்தில், நான் வந்து அட்மினில் இருந்தேன், நிர்வாகத்தில் ரவுண்ட்ஸ் போய் எல்லாம் வந்து நான் இதெல்லாம் ஒப்படைக்கணும். அந்த இன்றைக்கி என்னென்னலாம் நடந்துச்சு என்ன இதுன்னு அந்த எல்லா இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக்கு, மெடிக்கல் காலேஜ் இதெல்லாம் போய் ரிப்போர்ட்டு. நான் பெரும்பகுதி திருமதி அம்மான்னு சொல்கிற அம்மாவுடைய மனைவியுடன் பெரும்பகுதி நான் போவேன் வருவேன். பார்த்தீங்கன்னா அப்படி பயங்கர அந்த நிர்வாகம் வந்து ரொம்ப அழகாக கொண்டு போயிட்டுருப்பாங்க. ஒரு முறை கூப்பிட்டு என்னை பயங்கரமாக திட்டார். திட்டினப்ப நான் வந்து மறுநாள் வந்து போய் அவரை பார்த்துட்டு, நீங்கள் கொடுத்த வாய்ப்புக்கும் சந்தர்ப்பத்துக்கும் ரொம்ப நன்றிம்மா, என்னால் வந்து தொடர்ந்து இங்கே வேலை செய்ய முடியல நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி, அதனால் நாங்கள்லாம் இன்றைக்கி கிளம்புறோம். நாங்கள் ஒரு 7-8 பேர் கோயம்புத்தூர்லேருந்து அங்கே இருந்தோம். அப்போ அப்படின்னு சொன்னப்போ அவர் சொன்னார், அப்படியா, சரி கிளம்பு, நேற்று சனி விலகச்சில்ல, அதனால தான் நான் சொன்னேன் போ வேலையை பார்த்துட்டு. அப்படி ஒரு சாதாரண விஷயத்தை நம்ம நினைக்கிறோம் சாதாரண விஷயம் அப்படின்னு. ஆனால் எப்பேற்பட்ட விஷயங்களை கூட சனி விலகுது, அந்த தோஷத்தை உனக்கு நான் நீக்குகிறேங்கிறத சொல்லாமல் சொல்லக்கூடிய ஆற்றல் ஒரு குருக்கு தான் இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லலாம். ஒரு நாள் என் தந்தை இறந்து விட்டார். நாங்கள் இருக்கிற பொழுது 2011 இருந்தார். குடும்பத்தில் பயங்கர சொத்து பிரச்சனை. நான் அங்கே நின்றுட்டுருக்கிறேன், ஆலயத்தில் நின்றுட்டுருக்கேன். அவர் சுற்றி வர்றாரு. சுற்றி வருகிற பொழுது ஒருத்தரை பார்த்து ஏதோ கேட்குறாங்க. கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது நான் அங்கே நிற்கிறேன். நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறேன். குடும்பத்தில் இப்படி சொத்து பிரச்சனையாக இருக்குது, அப்பாவும் இல்லை, அம்மா என்ன பண்ணுவாங்க, நம்மளும் இங்கே இருக்கோம், அக்கா தங்கச்சிங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு யோசித்து கண்ணீர் விட்டுட்டு நாங்கள் நின்றுருக்கேன். அவர் ஏதோ ஒரு பிரச்சனைக்காக ஒருவரை அழைத்து பேசி கொண்டிருக்கிறார். திடீரென என்னை இப்படி கூப்பிட்டு, இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு, இங்கே பார், இங்கே நின்றுட்டு ஏதோலாம் நினச்சிட்டு இருக்காத, உன்னுடைய வீட்டு பிரச்சனையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், உன் தம்பியை பற்றியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ வேறு எதையும் யோசிக்காத, இங்கே என்ன வேலையோ அதை மட்டும் நீ பார்த்து விட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. கைகாலெல்லாம் வெளவெளத்து போச்சு. யோசிச்சு பாருங்க, நம்மளால் வந்து இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நான் அப்படியே மெய் சிலிர்த்து போய் நின்று விட்டேன். நாங்கள்லாம் தங்கி இருக்கிறோம் ஒரு பெரிய ஹாலில். அந்த ஹாலில் வந்து நைட்டானால் வந்து சலங்க சத்தம் கேட்கும். அப்போ என்னுடன் தங்கி இருந்த அந்த பெண்கள் எல்லாம் சொன்னாங்க, அக்கா நைட்டானால் சலங்க சத்தம் கேட்குதுன்னு. ஒரு நாள் வந்து நான் என்ன பண்ணேன், நைட்டு வந்து தூங்காமல் அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். இந்த பிள்ளைங்க உண்மையாக சொல்லுதா பொய்யா சொல்லுதா அப்படிங்கிறக்காக ஒரு நாள் நான் கண்ணை முழிச்சு அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். அதே மாதிரி நள்ளிரவில் ஒரு சலங்க சத்தம் வந்து எங்களுடைய அறைக்கு முன்பாக அப்படியே சல்னு வந்து அந்த இடத்துல அப்படியே நின்றுச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே போகுது. நான் எந்திரிச்சு அப்படியே இந்த பிள்ளைங்கிட்டலாம் சொன்னால் பயந்துக்கு வாங்கன்ட்டு அப்படியே அசந்து போய் உட்காந்துட்ருக்கேன். கொஞ்ச நேரம் கழித்து ஒரு பொண்ணு, நான் இப்படி திரும்பி பார்க்குறேன், ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. நான் ஏய் என்ன பண்ணிகிட்ருக்க, தூங்கலையா அப்படிங்கிறேன். இப்போது ஒரு சலங்க சத்தம் வந்துச்சு கேட்டிங்களா அப்படின்னு கேட்டாப்புல. அப்புறம் நானும் ஐயோ நம்ம ஆமான்னு சொன்னால் இனி எல்லோரும் பயந்து எந்திரிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்,
அப்படியா, ஒன்றும் இல்லை, சும்மா உனக்கு பிரம்ம, படு அப்படின்னு சொல்லிட்டு படுக்க சொல்லி நானும் படுத்துட்டேன். படுத்து தூங்கி எப்படா வெடியும், நாளைக்கு காலையில் போய் அவரை சந்திப்போம் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணேன், மறுநாள் காலையில் போய் அவரை சந்திப்பதற்காக எல்லாம் போவாங்க, குடும்பமாக போவாங்க, பாத பூஜை பண்ண. அப்போ நான் போயிட்டு நான் கேட்குறேன், அம்மா நாங்கள் தங்கியிருக்க வீட்டில், அதாவது இது நடக்கிறதுக்கு முன்னாடி, இந்த நான் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் வருது எங்கள் வீட்டில் இருந்து. அப்பா தவறி விட்டது, வீட்டில் ஒரு வேள்வி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சகோதரிகள் சொல்கிறாங்க. அப்போ என் தம்பி சொல்கிறாரு, வேள்வியெல்லாம் ஒன்றும் வேண்டாம், சும்மா ஒரு பூஜை மட்டும் வச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு. இல்லை வேள்வி வைக்கணும், வீட்டை சுத்தம் பண்ணி ஒரு வேள்வி வைக்கணும் அப்படிங்கிறாங்க. என் தம்பி வேண்டான்னு சொன்னனால அப்புறம் அம்மா கூப்பிட்டு என்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி தம்பி வேண்டாங்கிறான், அக்காங்கெல்லாம் வெய்யுங்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், சரி ஏதோ ஒன்று பண்ணலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். 1 மணி நேரம் கழித்து நான் அவரை சந்திக்க போகிறேன். அப்போ நான் சொல்கிறேன், நாங்கள் தங்கி இருக்கிற ரூமில் பிள்ளைங்கள்லாம் ஏதோ சலங்க சத்தம் கேட்குதுன்னு சொல்கிறாங்கம்மானதுக்கு பக்கத்தில் ஒருத்தர் நிற்பார், அடிகளார் பக்கத்தில். அவர் பேர் வீரராகவன். அவர் தான் ரொம்ப காலமாக அணுக்க தொண்டராக அவர்கிட்ட இருந்தவர், இப்போ இருக்கார். அவர்கிட்ட பார்த்து சொல்கிறாரு, சாமி டேய் சுமதி இருக்கிற இடத்துல எப்படிடா பேய் வரும், சுமதி ஏதோ பேய் இருக்குன்னு பயந்துக்குது அப்படின்னாங்க. நான் சொன்னேன், பேய் இல்லைம்மா, பிள்ளைங்க எல்லாம் சலங்க சத்தம் கேட்குதுன்னு பயந்துக்கிறாங்கன்னதுக்கு, எங்கள் வீட்டில் நான் பேய் இருக்குன்னு இந்த பயந்துக்கிறாங்க, பேய் இருக்குன்னு பயந்துக்கிறாங்கன்னதுக்கு, ஆமாம் இருக்குது அப்படின்னாங்க. அப்போ நான் ஐயோ இத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க, இங்கே இப்படி நடுஜாமத்தில் பேய் நடந்தால் எப்படி இருக்கும், ஓ நீ இங்கே சொல்கிறியா, நான் உங்கள் வீட்டில் நினச்சேன் அப்படின்னாங்க. இது என்னடா வம்பா இருக்குது, புது கதையாக இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் நான் கேட்குறேன், என்னம்மா சொல்கிறீங்கன்னதுக்கு, ஆமாம் அப்பா இறந்தார்ல, அது வீட்டை சுற்றி செய்யணும், அதுக்கு பூஜை வைங்க அப்படிங்கிறார். அப்போது ஏதோ ஒரு விஷயத்திற்காக நம்ம போனால் நமக்கு அது சங்கிலி தொடராக உன்னியற விஷயத்திற்கான அதை சொல்யூஷன் கொடுக்குற ஒரு குருவாக நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்தேன். பல பிரச்சனைகளுக்கு இடையில், பல போராட்டங்களுக்கு இடையில தான் அவரை நான் மனதார குருவாக ஏற்றுக்கொண்டு 2014 வரை நான் அந்த மண்ணிலே வேலை செஞ்சேன். 2014 நான் கோயம்புத்தூருக்கு வந்த பொழுது நான் எல்லா காலேஜுக்கும் இன்டர்வியூக்காக போட்டேன். நம்ம சும்மா இருக்க வேண்டாம், இவ்வளோ தூரம் படிச்சிருக்கோம், அதனால் நம்ம ஏதோ கல்லூரியில் வேலை பார்க்கலான்னு சொல்லி போட்ட பொழுது ஒரு வியாழக்கிழமை ஸ்ரீ நேரு மகா வித்யாலயா அப்படிங்கிற மலம்பிச்சம்பட்டியில் இருக்க ஒரு கல்லூரியிலிருந்து எனக்கு வேலைக்கு இன்டர்வியூ கூப்பிட்டுருந்தாங்க. நான் உங்களுக்கெல்லாம் சொல்லணும், நான் நிர்வாகத்தில் தான் இருந்தேங்க, எஜுகேஷன் லைனில் இல்லை, கல்வி சம்மந்தப்பட்ட லைனில் நான் இல்லை, அங்கே நிர்வாகத்தில் தான் நான் வேலை செஞ்சேன். இங்கே நான் பஸ் ஏறி அந்த கல்லூரிக்கு போகிறதுக்காக உக்கடத்தில் பஸ்ஸு கிராஸ் ஆகிற பொழுது என்னுடைய பஸ்ஸில் என்னுடைய பல ஸ்கூலில் காலேஜில் படித்த ஒரு ஸ்டாஃப், அவங்க ரத்னம் காலேஜில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களும் அந்த பஸ்ஸில் இருக்காங்க. அவங்க என்னை பார்த்தோன்னே, நல்லா இருக்கியா, என்ன திடீர்னு நீ சென்னையில் தானே இருந்த அப்படிங்கிறாங்க. நான் சொன்னேன், இல்லை வந்துட்டேன், நான் இங்கே 1 மாதம் ஆச்சு, கல்லூரியிலலாம் போட்டேன், இன்றைக்கி தான் எனக்கு இந்த கல்லூரியில் ஃபஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூ கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, அங்கே பாரு லாரியில் பாரு உன்னுடைய குரு அப்படிங்கிறாங்க. நீங்கள் நம்புவீங்களா, தண்ணி லாரியில் எனக்கு முன்னாடி ஒரு தண்ணி லாரி நிற்கிது, தீபக் வாட்டர் சர்வீஸ்னு நம்ம கோயம்புத்தூரில், அந்த தம்பி ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்க, அவங்க 2-3 லாரி வச்சுருக்காங்க. அதில் அந்த குருவுடைய படம் அப்படியே தெரியுது. அவங்க சொல்கிறாங்க, அங்கே பாரு உன்னுடைய குரு அங்கே. அப்போ நான் சொன்னேன், பத்தியா நீ நம்ப மாட்டேல்ல, பத்தியா நான் போகிறேன், எனக்கு முன்னாடி என்னோட குரு போகிறாரு பாரு அப்படின்னு நான் சொல்கிற பொழுது அவங்க சொல்கிறாங்க, நீ இவ்வளோ வருஷம் நீ கும்பிட்ற, அப்புறம் குரு உன்னோட கூட வராமல் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டாங்க. நான் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். 23 பேர் இன்டர்வியூவில் அட்டன் பண்ணி ஒரு 7 பேரை செலக்ட் பண்ணாங்க. மதியானம் ஒரு செஷன் இருந்தது, அதுலேயும் செலக்ட் ஆகி அந்த கல்லூரியில் 3 நாள் கழித்து எல்லாத்தையும் போஸ்ட்டு கொடுக்குறாங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போஸ்ட்டுக்கு தான் நான் போனேன். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, எடுத்த உடனே எனக்கு துறை தலைவர் பதவியை கொடுத்தாங்க. யாருக்காவது கிடைக்குமா? எடுத்த உடனே துறை தலைவருக்கு ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கல்லூரியில் இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியும், அனுபவசாலிகளுக்கு தெரியும்.
10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் ஒரு கல்லூரியில் வேலை செஞ்சாதான் துறை தலைவர் பதவி கொடுப்பாங்க. நான் எந்த அனுபவமே இல்லை. எனக்கு தெரிஞ்சது நிர்வாக அனுபவம் மட்டுமே. நான் எம்ஃபில் பண்ணது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்களில் மகளிர் பங்கு அப்படின்னு பண்ணேன். டாக்டரேட் வந்து நம்ம கோயம்புத்தூரில் இருக்க கோணியம்மன், தண்டுமாரியம்மன், மாசாணியம்மன், மேட்டுப்பாளையம் வனபத்திரகாளியம்மன் இவங்களையெல்லாம் வந்து நான் சக்தி வழிபாடும் மக்களோட நம்பிக்கையும் அப்படிங்கிற இதில் பண்ணிகிட்ருக்கேன். அப்போது அந்த எதனால் எனக்கு கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரில. நான் சொல்கிறேன், எனக்கு வந்து அதில் அனுபவமே இல்லை. நான் இப்போ தான் வந்திருக்கேன், எனக்கு நிர்வாகம் மட்டும்தான் தெரியும்னு. இல்லை, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தான் இருக்கீங்க, உங்களுக்கு இந்த போஸ்ட்டு கொடுத்துட்டாங்க, நீங்கள் தான் செய்யணும்னு சொல்லிவிட்டு எனக்கு அந்த போஸ்ட்டு கொடுத்தாங்க. கொடுத்து 2 ஆண்டுகள் திறம்பட செஞ்சு நல்ல பேர் எடுத்துகிட்டு அப்புறம் அந்த கல்லூரியிலிருந்து நான் கிருஷ்ணா கல்லூரிக்கு மாற்றலாகி இன்றைக்கு வரைக்கும் நான் கிருஷ்ணா கல்லூரியில் வேலை செய்கிறேன். அப்படின்னா என்னை ஒரு பேராசிரியர் ஆக்கியது என்னுடைய குருவை தவிர வேறு யாராகவும் இருக்க முடியாது. எனக்கு தெரியாது. நம்ம செல்கிற பொழுதே நமக்கு பின்னால் நமக்கு முன்னால் இருந்து நமக்கு வழி நடத்தக்கூடிய அந்த குருவை வந்து என்றைக்குமே என்னால் மறக்கவே முடியாது. நான் எங்கேயுமே அவரை பற்றி நான் பேசினதில்லை, இன்றைக்கி தான் நான் பேசுகிறேன். ஏன்னு கேட்டால் எத்தனையோ வந்து நமக்கு வந்து யார் வேணால் குருவாக இருக்கலாம். நமக்கு வழிகாட்டுற, நமக்கு நம்மை தெளிவுபடுத்துகிற. இப்போ நம்ம இவரை எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பழைய நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நம்ம கிருஷ்ணருக்கு கூட ஒரு குரு இருந்திருக்காங்க, சாந்திபனின்னு ஒரு குரு இருந்திருக்காங்க. கிருஷ்ணரை நம்ம எத்தனையோ பேரை கிருஷ்ணரை குருவாக வச்சுக்கிறோம், ஆனால் அவருக்கு கூட ஒரு குருவாக இருந்திருக்காங்க. அப்படி குரு தட்சிணையாக நம்ம வந்து என்ன கொடுக்க முடியும் அப்படின்னா, ஒரு குருவுக்கு நம் காலம் எல்லாம் அவருடைய கொள்கைகளையும் அவருடைய கோட்பாடுகளையும் அவருடைய வழிமுறைகளையும் நம்ம பின்பற்றினாலே போதும். ஒரு குரு இந்த காலத்தில் நம்ம வந்து சங்கராச்சாரியாரை பார்க்குறோம், சந்திரசேகர சுவாமிகள் இவங்கெல்லாம் இருந்தாங்க, விவேகானந்தர் இருந்தார், ராமகிருஷ்ணர் இருந்தாங்க. இவங்கெல்லாம் இன்னைக்கு இல்லைனாலும் அந்த இயக்கமும் அந்த பணியும் நடந்துட்டுருக்கு. அப்படின்னா உங்களைப் போல தொண்டர்கள், உங்களைப் போல பக்தர்கள், உங்களைப் போல ஆற்றல் மிக்க அவருடைய தொடர்ந்து அவர்களை பயணிக்கக்கூடிய அந்த நல்ல ஆன்மாக்களால் அந்த இயக்கம் வளர வேண்டும், அந்த இயக்கம் உயர வேண்டும். அதுதான் வந்து ஒரு குரு வந்து இந்த மண்ணுக்கு பதிச்சுட்டு போகிற விதைன்னு நான் சொல்வேன். அப்போ எல்லா குருவும் நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடியவர்கள் தான். அப்போ நமக்கு அந்த பக்குவம் என்றைக்கு வருகிறதோ அந்த குரு நினச்சாதான் நம்ம வந்து அந்த நிலைக்கு வர முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய உள்ளத்தை தூய்மையாக வச்சுக்கணும், நம்ம மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும். அப்படி ஒரு குருவை அப்போ நம்ம வந்து எல்லாருக்குமே எல்லா குருவும் ஆசீர்வாதம் பண்ண காத்திருக்காங்க. அப்போ நம்ம எப்படி குருவை அடைவதற்கு என்ன பண்ணணும்? அவர் என்னெல்லாம் சொன்னாரோ, என்னெல்லாம் செஞ்சுருக்காங்களோ அதற்காக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நம்ம இப்போ டெய்லி நம்ம சாமிக்கு வைக்கிறோம் இல்லைங்களா? நம்ம இப்போ கோயிலே வரோம், பொங்கல், சுண்டல், மாலை இதெல்லாம் போடுறோம் சாமிக்கு. இது மட்டும்தான் ஒரு தெய்வத்துக்கு உகந்ததா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. நம்ம படிக்கிற மந்திரங்கள் தான் சாமிக்கு உணவு, அதுதான் அவர் ஏற்றுக்குவார். நம்ம வந்து எவ்வளோ பண்ணினாலும் நம்ம சிவபெருமான் கிட்ட போய் ஒரு பாட்டு பண்ணால் போதும், அவர் கரைஞ்சு போயிடுவார். அவர் நம்மகிட்ட அதை தான் எதிர்பார்க்குறாங்க. அப்போ நம்ம டெய்லி சாப்பிட்ற மாதிரி கடவுளுக்கு எது உணவு அப்படின்னு கேட்டால் அவர் சொல்லுகிற மந்திரங்கள் தான் அவருக்கு உணவு. அப்போ நம்ம முன்னோர்கள் நம்மளுடைய குருக்கள் எல்லாம் நமக்கு மந்திரங்களை கொடுத்துருக்காங்க. அப்போ இன்றைக்கெல்லாம் நமக்கு எளிமையான மந்திரங்கள். இப்போ நம்ம கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் இப்படியெல்லாம் இல்லை. இன்றைக்கி வந்து 5வது நாள். உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரில, நம்ம தட்சிணாமூர்த்திங்கிறது நம்மளுடைய சிவபெருமான், இவர் குரு வேறு. நம்மளுடைய நவகிரகங்களில் நம்மளுடைய பாவ புண்ணியங்கள் எல்லாம் கணிக்கக்கூடிய குரு வேறு. அந்த குரு இருக்கிற இடம் எது அப்படின்னா 5ஆம் இடம். நீங்கள் போய் பாருங்கள், நவகிரகத்தில் அந்த குரு இருக்கிற இடம் 5ஆம் இடம். இன்றைக்கி எவ்வளோ பொருத்தமாக இன்றைக்கி 5வது நாள் இந்த இதை வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போதே சந்தோஷமாக இருக்கிறது. அப்புறம் வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டால், ஒரு குரு நமக்கு வேணுமா? குரு இல்லாமல் நம்மளால் முடியாதா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் வழிகாட்டுவதற்கு ஒரு குரு வேணும். குரு எப்படின்னு கேட்டால் படகோட்டி மாதிரி. நம்ம அக்கறை போகணுன்னா நம்மளை அக்கறையோடு கொண்டு போய் கரை சேர்க்கறது யாருன்னா நம்மளோட குரு. ஏன் அப்போ நமக்கு படகோட்ட தெரியாதா, நம்ம வந்து போக முடியாதா அப்படின்னு கேட்கக்கூடாது.
ஏன்னு கேட்டால் வழியில் ஏற்படுகிற சுழல், அந்த அலை, இதையெல்லாம் அறியக்கூடியவர் குரு. நமக்கு அடுத்தது என்ன நிகழும், என்ன நேரும் என்று சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவர் குரு. எத்தனையோ பேருக்கு நம்ம சிவபெருமானே குருவாக இருந்திருக்காரு. உங்களுக்கு தெரியும், மாணிக்க வாசகருக்கு குருவாக இருந்து தான் அந்த நம்மளுடைய திருவாசகத்திலாம் எழுதி அவரே விருப்பப்பட்டு அந்த திருவாசகத்தை தன்னுடைய இந்த ஊழி காலத்தில், உலகம் அழிந்து போகிற அந்த காலத்தில் எல்லா உயிர்களையும் எடுத்து தனக்குள்ளே போட்டுக்கிட்டாராம். போட்டுக்கிட்டு நம்ம சும்மா இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு உமையம்மையும் தூக்கி தனக்குள்ளே வச்சுக்கிட்டாராம். வச்சுட்டப்ப நமக்கு பொழுது போகணும்ல அப்படிங்கிறக்காக திருவாசகத்தை தன்னுடைய நெஞ்சிலே வைத்து கொண்டதாக சொல்லுவாங்க. அப்போ இறைவனுக்கு பிடித்த ஒரு நூல் எது அப்படின்னா திருவாசகம். அப்போ நம்ம அதை படித்தாலே போதும், இறைவனை அடைவதற்கான எல்லா வழிமுறைகளும் இருக்குது. எல்லா குருமார்களுமே நமக்கு என்ன சொல்லி தந்திருக்காங்க? மந்திரங்கள் தான் சொல்லி தந்திருக்காங்க. அந்த மந்திரங்களை சொல்வதின் மூலமாக அவங்க நம்ம பின்னாடியே வருவாங்க. 3 மணிக்கு எந்திரிச்சு 4 மணிக்கு எந்திரிச்சு மந்திரம் படித்தா இறைவன் நடமாடுகிற நேரம். அந்த நேரத்தில் நம்ம படிக்கிற மந்திரங்கள் நம்மை கடவுள்கிட்ட நமக்கு தேவையானதெல்லாம் கூரையை பிச்சுட்டு கொட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி மந்திரங்கள் மூலமாக தான் நம்ம இறைவனை அடைய முடியும். நம்ம இந்த 63 நாயன்மார்களை எடுத்துட்டிங்கன்னா, இப்போ நம்மெல்லாம் சாமிக்கிட்ட சாமி கும்பிடுறோம். நான் சொன்னேன் பிரியா கிட்ட, போன தடவை வந்தப்போ இந்த மரம் பட்ட மரமாக இருந்தது, ஒரு இலை கூட அந்த மரத்தில் இல்லை. இன்னைக்கு பாரு பிரியா, நம்ம இந்த முறை வருகிற பொழுது அந்த மரம் எப்படி தழைத்து பசுமையாக இருக்கிறது. இதுலேருந்து என்ன தெரியுது? இந்த கோவிலுக்கு நம் பட்டமரமாக வருகிற பொழுது திரும்பி நம்ம அறுமுறை வரும் பொழுது இப்படி பசுமையாக நம்ம மாறிடுவோம்னு சொல்லி தான் எக்ஸாம்பிளாக அவர் வச்சிருக்கார் போல அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி ஒரு குருவுமே நமக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்ட இருக்காங்க. ஆனால் நம்ம எத்தனை பேர் கடந்து போகிறோம்? எத்தனை ஆயிரம் பேர் இந்த ஊரில் இருக்காங்க? இத்தனை பேர் தான் இன்றைக்கி, நம்ம வெள்ளிக்கிழமை இன்றைக்கி இத்தனை பேர் தான் இருக்கோம், அந்த ஐயனை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா, இன்றைக்கு அவர் நினச்சாதான் நம்ம இங்கே உட்கார முடியும். எல்லாருமே வந்துட முடியாது. எத்தனை பேர் கிளம்பி இருப்பாங்க? கிளம்பி எத்தனை பேர் வராமல் இருப்பாங்க இல்லையா? அப்போது அவர் நினச்சாதான் நம்ம இந்த இடத்துல உட்கார முடியும். அவரை நினச்சாதான் நம்ம அருளை வாங்க முடியும். அப்படி எத்தனையோ சொல்லலாம். இன்றைக்கி நம்ம எது சொன்னாலும், ஏன் குருவடி சரணம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு கேட்டால், நம்ம ஏதோ ஒன்று அப்படின்னு சொன்னோம்னா, அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ என்ன சொன்னோன்னா என்ன சொல்லுவோம்? உங்கள் கையவே காலாக நினச்சிக்கோங்க அப்படின்னு, இல்லைங்களா? இறைவனையே நம்ம எப்படி தொழணும்? பாதாதி கேசமாக தான் தொழணும். இறைவனுடைய ஆலயத்தில் கொடிமரம் தான் இறைவனுடைய பாதம் சொல்லுவாங்க. அப்போ நம்ம அங்கே தான் விழுந்து கும்பிட்டு நம்ம உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இறைவனுடைய யார்கிட்டையுமே நம்ம பேசும்போது சொல்லுவோம், போய் அவங்க பெரியவங்களை காலில் விழுந்துரு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், காலில் விழுகிற பொழுது யார் விடுகிறாரோ அவருடைய பாவங்களை எல்லாம் அவங்க ஏற்றுக்கிறாங்கன்னு அர்த்தம். அதுக்காக நம்ம சின்னவங்க காலிலெல்லாம் விழுகக்கூடாது. வயசானவங்க காலில் விழுகிற பொழுது அவர்களுக்கு அந்த சக்தி இருக்கும், நம்மளுடைய பாவ புண்ணியங்களை ஏற்றுக்கொள்கிற சக்தி அவங்களுக்கு இருக்கும். அதனால தான் நம்ம கல்யாணம் ஆனாலோ ஒரு நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே காலில் விழுக சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு தான் சொல்கிறது, அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கங்கிறது எதுக்காக சொல்கிறது அப்படின்னா, இறைவனுடைய திருவடியை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கணும். நம்ம கொடுக்குற பூவோ பழமோ பொருளோ இறைவனை அசைக்காது. நாம் விடுகிற ஒரு சொட்டு கண்ணீருக்கு நம்மளுடைய கடவுள் நம்ம கூடையே பின்னாடியே வருவார். அப்போது இறைவனுடைய அருளை நம்ம பெற வேண்டும் அப்படின்னா உணர்வு பூர்வமாக நாம் விடுகிற ஒரு சொட்டு கண்ணீர் தான் இறைவனுக்கு பிடித்தமான பொருள். ஏன்னா உலகத்தில் இல்லாத பொருள் அதுதான். மற்ற எல்லா பொருளுமே இறைவன் படைத்த பொருள். இறைவன் படைக்காத பொருள் எது அப்படின்னு கேட்டால், உணர்ச்சி வசப்பட்டு நம்ம அழுகிற கண்ணீர் தான் இறைவன் படைக்காத பொருள். அப்போ இந்த உலகத்தில் இறைவன் படைக்காத ஒரு பொருளை இறைவனுக்கு நாம் படைக்கிற பொழுது நிச்சயமாக அவர் மனசு மாறுவார் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி நம்ம போகிற போக்கில் காலகட்ட சூழ்நிலையில் பார்த்தோன்னா எப்படி வாழ்கிறதுனே தெரியல. ஒரு பிரச்சனைகளை எதிர்கொள்கிற பொழுது நமக்கே பெரிய போராட்டமாக இருக்கிறது. ஒரு சின்ன கதை நான் படித்தேன் நேற்று. ஒரு சிங்கம் ஒரு காட்டில் ராஜாவாக இருக்கு. சிங்கம் தான் ராஜா, நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த சிங்கம் என்ன பண்ணுதான், ஒரு காட்டில் ஒரு மானை அடித்து சாப்பிட்டு அதனுடைய எலும்பு
எல்லாத்தையும் கொண்டு வந்து செதை எல்லாத்தையும் மிச்சமானதெல்லாம் கொண்டு வந்து அதனுடைய குகையில் வச்சுருந்துச்சான். அப்போ அந்த வழியாக ஒரு இது யானை வந்துச்சான். யானை வந்தப்போ இந்த சிங்கம் கேட்டுச்சான், நீ என் வீட்டுக்கு பக்கம் வந்திருக்கே, என் வீடு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுச்சான். அப்போ இந்த யானை சொல்லிச்சான், என்ன சிங்கராஜா, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், இது என்ன உங்கள் வீடு இப்படி ஒரே ஸ்மெல்லாக இருக்குது, நிற்கவே முடியல, நீங்கள் இந்த காட்டுக்கே ராஜா, நீங்கள் இப்படி இருக்கலாமா அப்படின்னு கேட்டுச்சான். அப்போ உடனே சிங்கம் என்ன நினச்சா, நீ என் வீட்டு வாசல்லையே வந்து நின்றுட்டு என்னையவே குத்தம் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானையை அடிச்சிருச்சான், அடித்து கொண்டு போட்டுருச்சான். இது என் மேலே மரத்துலேருந்து குரங்கு பார்த்துட்டே இருந்துச்சாம்மா. ஐயோ இந்த சிங்கம் இந்த யானையை அடித்து கொண்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ நம்ம இறங்கினோம்னா நமக்கும் அடிதான்னு அப்படின்னு நினச்சிட்டு இருக்க அந்த சிங்கம் பார்த்துருச்சான் அந்த குரங்கை. நீ என்ன பண்ணுற, அங்கேருந்து கீழே இறங்க அப்படின்ச்சான். அப்போ அந்த குரங்கு கீழே இறங்கி வந்துச்சான். வந்தப்போ அந்த குரங்குகிட்ட சிங்கராஜா கேட்டாராம்மா, என் வீடு எப்படி இருக்குது, என் வீட்டையெல்லாம் நீ சுற்றி பார்த்தியா, எவ்வளோ தூரம் வந்திருக்க, என் வீடு எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்ச்சான். அப்போ அந்த குரங்கு சொல்லிச்சான், இப்போ அவர் ஒரே ஸ்மெல் அடிக்குது, நாத்தமாக இருக்குன்னு சொன்னோடனே அந்த யானையை அடித்து கொண்டார். அப்போ நம்ம என்ன சொல்லணும், பாசிட்டிவாக சொல்லிட்டோம்னா நம்மளை விட்டுருன்ட்டு, அப்பா என்ன ஸ்மெல்லாக இருக்குது, இவ்வளோ அழகாக இருக்குது உங்கள் வீடு, இந்த மாதிரி ஒரு வீடு நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு. உடனே சிங்கம் என்ன பண்ணிச்சான், நீ பொய்யா சொல்கிற, இப்படி நாற்று அடிக்குது, நீ பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கையும் அடித்து கொண்டுறதா பார்த்து. அப்போ அங்கேருந்து ஒரு நரி வந்துச்சான். நரி பார்த்துச்சான், அட பாவி, இந்த யானையும் அடித்து கொண்டுருச்சு, அந்த குரங்கையும் அடித்து கொண்டுடுச்சு, இப்போ அடுத்ததான் நம்மளை பார்த்துட்ருக்கு, நம்ம என்னடா சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த நரி நின்றுருக்கான். அப்போ இந்த சிங்கம் பார்த்துச்சான், என்ன நரியார இந்த பக்கம் அப்படின்ச்சான். இல்லை சும்மா இப்படியே போகலான்னு வந்தேன், திடீர்னு உங்களை பார்த்தேன், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. வா வீட்டுக்கு வா அப்படின்ச்சான். அப்போ இந்த நரி யோசிச்சான், ஐயோ நல்லா இருக்குன்னு சொன்னாலும் அடித்து கொண்டுருவான், நல்லா அடித்து கொண்டுருவான், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு, நரி தான் தந்திரம் நிறைய இருக்குமில்ல நம்மளை மாதிரி. அப்போ நரி வேகமாக என்ன பண்ணிச்சான், சரி சிங்கராஜா உங்கள் வீடு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில, மார்கழி மாதம் எனக்கு சளி பிடிச்சிருக்கு, எந்த ஸ்மெல்லுமே எனக்கு தெரியல, அதனால் மன்னிச்சிருங்க, நான் 2 நாள் கழிச்சிட்டு சொல்கிறேன், ஜலதோஷத்தில் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிச்சான். அந்த மாதிரி அப்படி சொன்ன உடனே சிங்கராஜா சொல்லிச்சாமா, அப்படியா சரி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பொண்ணு பொருளெல்லாம் கொடுத்து அந்த நரியை அனுப்பிச்சி வச்சதா சொல்கிறாங்க. இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்மெல்லாம் இப்படி இந்த நரி மாதிரி தான் வாழ வேண்டியதாக இருக்குது. இப்படி சொன்னாலும் பிரச்சனையாக இருக்கா, அப்படி சொன்னாலும் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்தது போல் நம்ம வாழணும். அப்போ ஒரு குருவுடைய அருள் வேணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்னா, ஆணவம் கண்மம் மாயை இது 3 நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. நம்ம கடவுளுடைய அந்த சின்முத்திரையிலேயே பார்த்தீங்கன்னா இப்படி வச்சிருக்கிறது என்னன்னா, ஜீவாத்மா பரமாத்மாவோடு சேரணும்னா இந்த ஆணவம் கண்மம் மாயை இது 3மே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 4 அகங்காரம் இருக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் விட்டு கொடுங்க, யார் எது கேட்குறாங்களோ இல்லையா. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே, எதுவுமே இல்லையா. நம்ம ஐயனுக்கு சாமி அம்மாவுக்குன்னா வேப்பலை போடலாம் இல்லைங்களா, விநாயகருக்குன்னா அருகம்புல் போடலாம், செலவே இல்லை இல்லையா. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் போடலாம். இப்போது இவருக்கு இந்த பச்சை இலை நமக்கு செலவில்லாமையே கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பச்சை இலையே கொடுத்துட்டோம்னா நமக்கு செலவே இல்லை. அப்போ எங்காவது இருந்து பறிச்சுட்டு கொடுத்தா போதும். அப்படியும் உன்னால் முடியலையா, பசுவுக்கு ஒரு வாயிரை கொடு. 33 கோடி தேவர்களும் பசுவினுடைய உடம்புல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம நம்மளுடைய பித்ரு சாபங்கள் முன்னோர்கள் சாபங்கள் எல்லாம் தீரணும் அப்படின்னா பசுவுக்கு நம்ம இது அகத்திக்கீரையோ இல்லை ஏதாவது புல்லோ வாங்கி கொடுத்தா போதும், நமக்கு பாவம் கழியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பிடும்போது யாராவது நம்ம வீட்டுக்கு வர்றாங்களா, நம்ம என்ன சொல்லுவோம், வாங்க வாங்க சாப்பிட்டு தான் வந்திருப்பீங்க, பார்த்தாலே தெரியுது அப்படிமோ இல்லையா. அப்போ நம்ம ஒரு கைப்பிடியாவது சாப்பாடு கொடுக்கணும். நான் ஸ்டூடெண்ட்டிட்ட சொல்வேன், டேய் சாப்பாடு கொண்டு வரலையா, ஆளுக்கு ஒரு வாய் கொடுங்கடா, அவன் பசியோடு இருக்கான்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பார்த்துட்டு எங்கள் மாணவர்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மேம் கிட்ட பசிக்குதுன்னு சொன்ன போதும் அனுப்பிச்சிருவாங்க, வேறு எது சொன்னாலும் அவங்ககிட்ட தப்பிக்க முடியாது. சாப்பிட்லைங்க மேம், காலையில் சாப்பிடாமே வந்துட்டேன், பசிக்குது அப்படிமா. சரி போய் சாப்பிட்டு வா முதல்
அப்படின்னு சொல்லிட்டேன். நான் வெளியில் போய் சொல்லுவான், பத்தியாடா நான் சொன்னல இந்த மேம் கிட்ட சாப்பிட்லன்னு சொன்னால் விட்டுருவாங்க. சரி அவன் போய் சொன்னால் அவன் சொல்லிட்டு போகிறான். ஆனால் நம்மளுடைய இயல்பை நம்மளுடைய புத்தியை நாம் மாற்றி கொள்ளக்கூடாது. அப்போ சாப்பிடும்போது ஒரு கைப்பிடியாக இருக்காது, நம்ம சாப்பாடு கொடுக்கணும். அதுவும் முடியலையா சந்தோஷமாக 4 வார்த்தை பேசும். நல்லா இருக்கீங்களா, வீட்டில் நல்லா இருக்காங்களா, எப்படி இருக்கீங்க, ஏன் இழைச்சி போயிட்டீங்க, இல்லையா இழைச்சிருக்கவே மாட்டாங்க, குண்டாக தான் இருப்பாங்க சிவகுமார் அண்ணனாட்ட. ஆனாலும் நம்ம பார்க்கும்போது அண்ணா நல்லா இருக்கீங்களா, என்ன இழைச்சி போயிட்டீங்க அப்படின்னா அவர் என்ன அப்படியாம்மா இழைச்சிட்டனாம்மா அப்படிம்பார், இல்லையா. அந்த ஒரு சந்தோஷம், நம்ம மேலே ஒரு அக்கறை, ஒரு பாசம், அடுத்தவங்க மேலே நம்ம அன்பை தவிர வேறு என்னத்தை காட்ட முடியும் சொல்லுங்கள்? என்ன காட்டினாலும் நமக்கு திருப்தி ஆகாது, இல்லையா. அப்போ இந்த 4 அகந்தை நமக்கு இருக்கக்கூடாது. அப்போ தான் குருவினுடைய அருள் நமக்கு கிடைக்கும். ஒரு மன்னன் போனாராம், போயிட்டு ஒரு குருவை பார்க்க போனாராம். அப்போ தேரில் போய் இறங்கணுன்னு சொன்னாராம், நான் மகாராஜா வந்திருக்கேன்னு சொல்லு உன்னுடைய குருக்கிட்ட அப்படின்னு. அப்போ அந்த சிஷியர்களெல்லாம் போய் சொன்னாங்களாம், குருவே மகாராஜா வந்திருக்காரு, வாசலில் நிற்கிறாரு அப்படின்னு. என்ன சொன்னார் மகாராஜா அப்படின்னு? உங்களை பார்க்கணுன்னாரு, நான் வந்திருக்கேன்னு போய் உங்கள் குருக்கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னாருன்னு. அப்போது குரு சொன்னாரம்மா நான் செத்த பிறகு வர சொல்லு அப்படின்னு. அப்போ அந்த சிஷியர் சொன்னாராம், அவர் செத்த பிறகு உங்களை வர சொல்கிறாரு அப்படின்னு சொன்னாங்களாம். அப்புறம் மறுபடியும் ஒரு 10 நாள் கழித்து அந்த குருவை பற்றி நிறைய ஊருக்குள்ளே பெருமையாக பேசிக்கிற பொழுது மறுபடியும் கேட்டாங்களாம், நான் அவரை பார்க்கணும், நான் மகாராஜா வந்திருக்கேன்னு சொல்லு அப்படின்னு சொன்னாராம். அப்போ அந்த குரு மறுபடியும் சொல்லி அனுப்பிச்சாராம், நான் செத்த பிறகு வர சொல்லு, பார்க்க சொல்லு அப்படின்னு. இப்படி ஒரு 4-5 முறை அந்த மன்னர் திரும்பி போனப்போ அவருக்கு ஒரு நாள் பயங்கர கோபம் வந்துருச்சான். தன்னோட அமைச்சரை கூப்பிட்டு சொன்னாலம்மா, யாருடா அந்த குரு இந்த ஊருக்குள்ளே, என்ற அதிகாரமும் என்னுடைய சட்டத்துக்கும் என்னுடைய கட்டுப்பாட்டுக்கும் இல்லாமல் இந்த ஊரில் குருவாக இருக்கக்கூடாது. நான் போகிறப்பெல்லாம் நான் செத்த பிறகு வர சொல்லு, நான் செத்த பிறகு வர சொல்லுன்னு சொல்கிறான், இவன் செத்த பிறகு நான் எதுக்கு போகிறேன் அப்படின்னு கேட்கிற பொழுது அந்த அமைச்சரில் ஒரு அறிவாளியாக இருக்கிற ஒரு ஆள் சொன்னாராம், ராஜா நான் செத்த பிறகு அப்படின்னா 4 அகம்பாவம் செத்ததுக்கப்புறம் உங்களை வர சொல்லியிருக்காரு, அதுதான் அர்த்தம் ராஜா, வேற எதுவும் இல்லை அப்படிங்கும்போது, அப்படியா சரி இந்த முறை நான் போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, குருவே நான் உங்களை காண வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே அப்படியா அவனை உள்ளே வர சொல் அப்படின்னு. குருவுக்கு ராஜா என்ன, மந்திரி என்ன, சிஷ்யன் என்ன, எல்லாமே ஒன்று தான், இல்லையா. அப்படி ஒரு குருவாக இருந்து நமக்கு வழிகாட்ட வேண்டும். ஆனால் நம்மக்கிட்ட இருக்க ஆணவம், கண்மம், மாயை அப்படிங்கிற அந்த 3ஐயும் ஒழிச்சாதான் ஒரு குருவுடைய அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். நான் சொன்னேன் இல்லையா, நம்ம கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறது ஒரு விதம், ஆனால் இறைவனே நேரில் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் தான் அந்த 63 நாயன்மார்கள். எவ்வளோ புண்ணியசாலிக பாருங்க. ஏன் அப்போ நம்ம 63 நாயன்மார்களோடு அவரை நிறுத்திட்டாரா? அதுக்கு மேலே ஆழ்வார்களோ இல்லை நாயன்மார்களோ இல்லையா? இருக்காங்க, தெரியாது. நமக்குள்ளேயே எத்தனையோ பேர் நாயன்மார்கள் உட்கார்ந்துருக்கலாம், ஆழ்வார்கள் இருக்கலாம், யாருக்கு தெரியும்? அந்த பக்குவம் நமக்கு இருந்தால் போதும். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மீளா துயர்தரினும் வித்துவ கோட்டம்மா ஆளாத உணதரிலே அடியேன் வேண்டுவேன். அப்போ நமக்கு ஏன் துன்பம் வருது? அப்போ சாமியை கும்பிட்டா துன்பமே வரக்கூடாதா? அப்போ நமக்கு எப்படி அந்த பக்குவம் கிடைக்கும்? அப்போ நமக்கு கடவுள் யாருக்கு நம்மளை துன்பம் கொடுக்குறாரோ அவர் என்ன பண்ணுவார்னா, நமக்கு எத்தனை சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி, கேது பெயர்ச்சி வந்தாலும் நாம் இறைவனுடைய பாதங்களை இறுக்கமாக பிடித்து கொண்டு மந்திரங்களை சொல்கிற பொழுது அடி விழுகாதுன்னு சொல்ல முடியாது, அடி விழுகும். திருவடியை பிடித்து கொண்டால் அந்த அடியினுடைய வலி நமக்கு தெரியாது. இறைவன் நமக்கு வருகிற சோதனைகளுடைய வலி நமக்கு தெரியாது. அதுதான் இறைவன் கிட்ட நம்ம எதுக்கு வரோம் அப்படின்னா, நீ எத்தனை வேணாலும் அடிச்சுக்கோ, வாளால் அறுத்து சுடினோம் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன். நமக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, கட்டின்னு சொல்லிட்டாங்க டாக்டரு. இல்லை சார் அந்த கட்டியோட நான் இருந்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நம்ம சொல்லுவோமா? இல்லை பரவாயில்ல, எவ்வளோ சீக்கிரம் அந்த கட்டியை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க முடியுமோ எடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவோம், இல்லையா? 2 லட்சம் செலவு ஆனாலும் பரவாயில்ல, அந்த கட்டியை எடுத்தீங்கன்னா தான் நான் உயிரோட வாழ முடியும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அது செய்யறதுக்கு நம்ம தயாராக இருப்போம். வாளால் அறுத்து சுடினோம்
மருத்துவன் பால் மாளாத காதல் நோயால் என்பர். அந்த டாக்டர்கிட்ட சொல்லுவோம், டாக்டர் நீங்கள் தான் எனக்கு கடவுள் இல்லையா, அவர் அறுத்து 2 லட்சம் ரூபா வாங்கினாலும் அவர் தான் நம்ம கடவுள்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கடவுள் நம்மளுக்கு எவ்வளவு துன்பத்தை கொடுத்தாலும் பரவாயில்ல, நீங்கள் தானே கொடுக்குறீங்க, உங்களை விட்டால் எனக்கு யார் கொடுப்பா, நீங்களே கொடுக்குறீங்க, நீங்களே அதை சால்வ் பண்ணுங்க, அந்த பக்குவத்தை எனக்கு கொடுங்க, எவ்வளவு அடித்தாலும் தாங்கிக்கிற பக்குவத்தை கொடுங்க அப்படின்னு இறைவன்கிட்ட நம்ம வேண்டிக்கிட்டாலே போதும், நமக்கு அது சரி பண்ணிடுவாங்க. அப்போ குரு நமக்கு வேணுமா? அப்போ இந்த குரு எப்படின்னா, நமக்கு சூரிய ஒளி டைரெக்டாக நம்ம மேலே படுகிற பொழுது நம்மளால் அதை தாங்கிக்க முடியாது இல்லைங்களா. மத்தியானம் 12 மணிக்கு சூரிய வெளிச்சம் நம்ம மேலே படும்போது நமக்கு அது ரொம்ப இதாக இருக்கும். அதே சமயத்தில் ஒரு குழி லென்ஸோ வச்சு நம்ம ஒரு பஞ்சை அது மேலே வச்சிங்கன்னா, அந்த லென்ஸுக்கு கீழே ஒரு பஞ்சை வச்சிங்கன்னா அந்த சூரியனுடைய ஒளியை அந்த குவி லென்ஸ் வாங்கி அந்த பஞ்சு பற்றிவிடும். அது மாதிரி தான் நமக்கு குரு சூரியன் கிட்டேருந்து எப்படி அந்த கதிரினுடைய சூட்டை வாங்கி அந்த பஞ்சை எரிக்கிற அந்த குழி லென்ஸ் மாதிரி தான் குருங்கிறவர் நமக்கு இறைவன்கிட்டேருந்து ரெக்கமெண்ட் பண்ணுவார். நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம், நவகிரகங்கள் இருக்காங்க, மற்றவங்கள்லாம் இருக்காங்க. இப்போ நம்ம தட்சிணாமூர்த்திக்கும் நான் சொன்னேன் உங்களுக்கு, நவகிரகங்கள் இருக்க குருவுக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம தட்சிணாமூர்த்திங்கிறவரே முதலாளி மாதிரி, நமக்கு நவகிரகங்கள் இருக்கிற அந்த குரு வந்து நமக்கு அதிகாரி மாதிரி. நமக்கு நவகிரகங்கள் மற்றவங்க எல்லாருமே அக்கௌண்டன்ட், கேஷியர், இந்த மாதிரி ஒவ்வொரு இதில் போஸ்டிங்கில் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஆனால் நமக்கு எல்லாவற்றிற்கும் மேலானவர் யார் அப்படின்னா நமக்கு குருவை தாண்டி தெய்வம். அப்போ அந்த நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஒரு இடத்துல போய் ஏதோ கேட்குறோம், நம்ம நேராக கலெக்டரை போய் பார்த்துருவோமா? முடியாது இல்லையா. கிளர்க்கை பார்ப்போம், அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு அந்த பியூனை பார்ப்போம், ஏதோ நடக்குமா, இதை கொடுத்தா நடக்குமா அப்படின்னு கேட்டால் அதை அவர் போய் சொல்லி, அவர்கிட்ட இருந்து அவர் போய் சொல்லி, அப்படி காசு இல்லாமல் எந்த இடத்துலையும் எதுவும் நடக்காது. இருந்தாலும் அந்த வேலை நடக்க வேண்டுமானால் நம்ம கீழே இருந்து அப்படியே போனாதான் நடக்கும். அப்போது ஒரு குருவை நாம் வைத்து கொண்டால் நமக்கு பின்னாடியே வந்து அவர் எந்த இடத்துல என்ன பண்ணணுமோ அதை கண்டிப்பாக செய்வார். இந்த அம்மா இங்கே இருப்பாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. இப்படி எத்தனையோ இடங்களில் நம்ம போகிற இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அவங்களுக்கான ஒரு உறவு இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்த கோவில் வந்து இத்தனை வருஷம் இத்தனை ஆண்டுகள் ஆச்சு அப்படின்னா, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அன்பை கோர்வையாக கோத்து வைத்திருக்கிறது யாருன்னா ஐயன் சிவபெருமான் தான். அப்போ அந்த பக்குவத்தையும் உங்களுக்கு அந்த மனநிலையும் அவர் கொடுத்தாதான் நீங்கள் எல்லாரும் இங்கே ஒற்றுமையாக இவ்வளவு பிரம்மாண்டமாக, யாரும் எங்கேயோ இருக்கவங்கெல்லாம் சொல்கிறாங்க, ஏன் யார் உடையாம்பாளையத்தில் இருக்கேங்கடா, நான் இன்றைக்கி அங்கே பேச போகிறேன் அப்படின்னா, மேம் அது பெரிய கோயிலாச்சு அப்படின்னு. ஏன்டா நான் பெரிய கோயிலில் பேசக்கூடாதடா அப்படின்னு கேட்கும்போது ஒரு பையனுக்கு கூட தெரியுது இது எவ்வளோ பெரிய சிறப்பு பெற்ற கோவில் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த அருமை வந்து நமக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம ஒரு நாளும் ஏதோ ஒரு குருவை, நமக்கு எந்த குருவாக இருந்தால் என்ன, நமக்கு கவலை தீர்க்கிறவங்க கடவுள் தான். அப்போ அந்த ஆறு மாதிரி நமக்கு கோவில், ஆறில் எப்படி துணியெல்லாம் கொண்டு போய் போட்டு துவைச்சு எடுத்துகிட்டு வரமோ அதுபோல் இந்த கோவிலுங்கிற ஆறில் வந்து நம்மளுடைய அழுக்கையெல்லாம் கழுகி விட்டு நம்மை சுத்தப்படுத்தி நமக்கு வழி நடத்துகிறவங்க குருவாக மட்டுமே முடியும், குருவால் மட்டும்தான் முடியும். நமக்கு நிறைய குருவை நம்ம படிச்சிருக்கோம். விஸ்வாமித்திரர் உங்களுக்கு தெரியும், ராமனுக்கு குருவாக இருந்தவங்க. அப்போ விஸ்வாமித்திரர் வந்து அவங்கள 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போய் ஒரு அரக்கியை வந்து வேள்வி செய்ய விடாமல் தடுத்த அரக்கியை வந்து கொல்வதற்காக கூட்டி கொண்டு போய் அதை ஜெயிச்சு மிதிலையில் வந்து சீதைக்கு வந்து சுயம்பரம் நடக்குதுன்னு சொல்லி அங்கே கூட்டிகிட்டு போய் ராமன் வந்து சீதையை பார்த்து எல்லாம் திருமணம் முடிவாகிற பொழுது கேட்குறாங்க, எப்படி இவருக்கு கொடுக்கறது, ராமனுக்கு எப்படி பெண் கொடுக்கறது, ஏன்னு கேட்டால் அவருடைய தந்தைக்கு 60,000 மனைவிகள், அப்போ இவரை நம்பி எப்படி பெண் கொடுக்கறதுன்னு கேட்கும் பொழுது அந்த விஸ்வாமித்திரர் குரு சொல்கிறாரு, என்னைய நம்பி கொடுங்க ராமனுக்கு, என்னைய நம்பி உங்கள் பொண்ணை கொடுங்க என்று சொல்லி ராமனுக்கு வந்து அந்த திருமணம் நடப்பதற்கு காரணமாக இருந்தவர் விஸ்வாமித்திரர். அப்படி ஒவ்வொரு குருவும் ஒவ்வொரு இடத்தில் அவர்களை ஆற்றுப்படுத்தி இருக்கிறார்கள். அப்படி குருவில்லாத வித்தை, கருவில்லாத முட்டை. குருனால என்னன்னா இருள் நீக்குபவர், கூனா இருள், ரூனா நீக்குபவர்.
ஆசிரியர்னா குற்றங்களை களைபவர். அப்படி அந்த குரு இல்லாமல் நம்மளால வாழவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்மளுடைய சங்கர் தயாள் சர்மான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாங்க, துணை ஜனாதிபதி. அதாவது ஏதோ ஒரு இடத்துல குருவை மதிச்சுட்டே தான் இருப்பாங்க, நமக்கு தெரியாது. சங்கர் தயாள் சர்மா வந்து மஸ்கட்டுக்கு போகிற பொழுது அந்த மஸ்கட்டினுடைய மன்னர் வந்து சங்கர் தயாள் சர்மாவை வந்து பார்க்குறாரு. நேரடியாக பார்த்து அவரை வணங்கி அவருடைய காரில் வந்து சங்கர் தயாள் சர்மாவை அமர வச்சு கார் டோரை அவரே சாத்தி அவரே அந்த காரை டிரைவரை இறங்க சொல்லி அவரே அந்த காரை ஓட்டி கொண்டு போகிறாராம். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். நம்ம நாட்டினுடைய ஒரு துணை ஜனாதிபதியை மஸ்கட்டில் மரியாதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பூனேயில் வந்து அந்த மஸ்கட்டு மன்னர் வந்து பூனேயில் வந்து படிக்கிற பொழுது அந்த படிக்கிற காலத்தில் அவருக்கு குருவாக இருந்த ஆசிரியராக இருந்தவர் இந்த சங்கர் தயாள் சர்மா. அப்போ ஒரு குரு, நல்ல குருவாக இருக்கிறவர்கள் எந்த இடத்திலும் எல்லா இடத்திலும் போற்றப்படுவார்கள், மதிக்கப்படுவார்கள். ஒரு ஆசிரியர் தான் வந்து மாணவனோட உயரத்தை மட்டும் பார்ப்பாங்க. ஏற்றிவிடும் ஏணியாகவும் கரை சேர்க்கும் தோணியாக இருந்து ஒரு மாணவனை வழிநடத்தக்கூடியவர்கள் தான் குரு. அவங்க எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க, தன்னுடைய குழந்தைகள் குடும்பத்தை கூட யோசிக்க மாட்டாங்க. ஒரு மாணவன் உயர்ந்தா அதை பார்த்து சந்தோஷப்படுறது ஒரு நிச்சயமாக ஒரு குருவாக தான் இருக்க முடியும். அப்போ ஒரு குரு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய கதை சொல்லலாம். பட்டினத்தார் கதை சொல்லலாம். அவருடைய மகனே வந்து அவருக்கு குருவாக இருந்து இன்னைக்கு நம்ம வந்து அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே விழி அம்பொழுகிய மெத்திய மாதரும் வீதி மட்டே விம்மி விம்மி அடும் மைந்தரும் சுடுகாடு மட்டே பற்றி படரும் வினை பாவமும் புண்ணியமே அப்படிங்கிறாரு. அதை தான் கண்ணதாசன் சொல்கிறாரு. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அப்படின்ட்டாரு. ஆனால் பட்டினத்தார் சொல்கிறாரு, நம்ம கூட எது வரும்னா எதுவுமே வராது. நம்ம அப்பா இறந்தார், 10 வருஷமாக அழுதுட்ருக்கோம். ஆனால் யாராவது போக முடியுமா? இல்லை போக ஆசைப்படுவோமா? போக மாட்டோம் இல்லையா? அப்போது நம்மளுடைய பாவ புண்ணியம் தான் நம்ம பின்னாடி வரும், வேறு எதுவும் நம்ம பின்னாடி வரும். அது மனைவி கூட அந்த தெரு வரைக்கும் தான் வருவாங்க, பிள்ளைகள் சுடுகாடு மட்டும்தான் வருவாங்க. ஆனால் நம்மளோடு கடைசியாக போகிற அந்த பயணத்தில் யாருமே வரமாட்டாங்க, நம்மளுடைய பாவம் புண்ணியம் தான் வரும். அப்போ நமக்கு அங்கே போனதுக்கப்புறம் நம்மளுடைய பேலன்ஸ் ஷீட்டில் என்ன இருக்கோ அதுபடி தான் நமக்கு பிறவிகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஏதோ ஒரு குருவை, உங்களுக்கு பிடித்த குருவை, எனக்கு அது அனுபவம் இருந்தனால நான் அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு நான் என்னுடைய குருவை உங்களிடம் சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக இருக்கிறது. இன்று இல்லை என்றாலும் கூட அவருடைய நாமங்களை, அவருடைய அந்த வழி நடத்துதல்களை பின்பற்றி கொண்டு என்னால் என்ன முடியுதோ அதை நான் செய்து கொண்டே என்னுடைய குருவினுடைய அந்த கொள்கைகளை பின்பற்றி கொண்டு தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். யார் எது சொன்னாலும் நமக்கு வந்து அது பதிஞ்சு போச்சு. ஒன்றையே பற்றுவோம், உறுதியாக பற்றுவோம், இறுதியாக பற்றுவோம். அப்படி ஒரு குருவை பற்றி கொண்டு கடைத்தேற வழியை நாம் மேற்கொண்டால் நிச்சயமாக அந்த குரு நமக்கு நிழலாக இருந்து என்றைக்குமே நமக்கு துணையாக இருப்பார் என்று கூறிக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குருவடி சரணம், திருவடி சரணம்.